Hi friends, welcome to GK's Infotech. ஒன் டே ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ வந்து இதுக்காக தான். நம்ம எந்த பிளேஸ் போக போகிறோம் அப்படின்னாக்கா கைலாஷா போன வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து போக போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஏபி ஸ்டேட்டில் தான் இருக்குது. புத்தூர்லேருந்து 10 கிலோமீட்டரு. நம்ம திருவள்ளூர் வழியாக தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போனோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த போகிற வழியில் வந்து என்னென்னலாம் ஸ்பாட் இருக்குது அப்படின்றத முன்னாடியே நம்ம பிளானும் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூண்டி டேமை வந்து ஒரு விசிட் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து காலம்பரை வந்து ஒரு 7:30க்கு வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10:30 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம அந்த பூந்தமல்லியில் வந்து KFC வந்து முன்னாடி அந்த ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த பூண்டி டேமை வந்து அதுக்கப்புறம் நம்ம ரீச் பண்ணோம். இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரியான இந்த ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து கேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இந்த லேக்கில் வந்து ஜிலேபி ஃபிஷ் வந்து இருக்குது. நாங்கள் பார்க்கும்போதே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. இவர் வந்து 10 மீன் கிட்ட பிடிச்சிருப்பாரு. இவர் பிடிச்சிட்டு இருக்கும்போதே வந்து நிறைய பேர் வந்து சேல்ஸுக்கு வந்து மீன் வந்து வாங்கிட்டு போனாங்க. அவருக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டியாகவும் ஆச்சு. நம்ம ஒரு சண்டே டைமில் தான் போயிருந்தோம். ஒரு ஆக்டிவிட்டியாகவும் முடிஞ்சுது. அதே சமயத்தில் அவர் ஒரு மீனை வந்து சேலும் பண்ணிட்டாரு. இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இந்த பூண்டி டேம் வழியாக நீங்கள் வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கீரை கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை ஏதாவது பிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் பிடிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்து இங்கே பண்ண மாட்டுறாங்க. தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். பட் எனக்கு டோட்டலாக இந்த ட்ரிப்பு வந்து ஒரு 210 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பூண்டி டேம்லேருந்து கிளம்பி அந்த பூனே ஃபால்ஸ்க்கு தான் நம்ம வந்து போகிறோம். பட் ரோடு எல்லாமே வந்து ரீசெண்டாக வந்து இருந்துச்சு. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஸ்பீட் பிரேக் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நாங்கள் போல இருந்துச்சு. எல்லா ரூட்லையும் இப்படி தான் இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் ரொம்ப ஸ்பீட் பிரேக்ஸ் இருந்துச்சு. மேனுவல் வண்டி அப்படின்னாக்கா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் நம்ம ஊத்துக்கோட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். ஊத்துக்கோட்டையில் வந்து ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் நம்ம நிறுத்தணும். அந்த இடத்துல நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வந்து இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து இந்த ஷாப் வந்து இருக்கும். அதோட அட்ரஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோலேயே நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்வீட்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இந்த கருப்பட்டி காஃபி மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து சாப்பிடும். இதுதான் அந்த கடையோட லெஃப்டில் திரும்பினீங்கன்னா திருவள்ளூர் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்து லெஃப்டில் வந்தீங்கன்னாக்கா இந்த ஷாப் வந்து இருக்கும். இந்த போர்டெல்லாம் எப்படின்னா வந்து போகணும். ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. காஃபி ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டி அடிச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிட்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நிறைய ஸ்பீட் பிரேக்ஸ்லாம் வந்து இருக்குது. பட் மற்றபடி வந்து நம்ம அதை தாண்டிட்டோம் அப்படின்னா ரோடு எல்லாமே நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட ஒரு 1 டே ட்ரிப் நீங்கள் போகணும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இந்த ஃபால்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபால்ஸோட ஹைட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 40 ஃபீட் கிட்ட வந்து வரும். பட் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து ரீச் பண்ணி நம்ம கார் பார்க் பண்ணியாச்சு. அன்றைக்கி ஹாலிடேன்றதுனால நிறைய கார்ஸ் எல்லாமே வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. அங்கே நிறைய பேரும் வந்திருந்தாங்க. இங்கே வந்து சாப்பாடு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சாப்பாடுக்கு வந்து பே பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாக்கா இந்த சாப்பாடும் செஞ்சு வச்சுருவாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. ஆத்தென்டிக்காக உங்களுக்கு ஒரு ஏபியோட ஃபுட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே சமயத்தில் பக்கத்தில் இங்கே நிறைய ஊருக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாம். இப்போது ஒரு ஆளுக்கு வந்து 10 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு காரில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து அதிக நேரம் நீங்கள் ட்ரக்கிங் போய் தான் நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு
இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஒரு ஏபியில் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் ஒரு வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் போய் ரீச் ஆக முடியும் அப்படின்னாக்கா இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் நான் சொல்லுவேன். எதுக்காக முக்கியமாக சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க, அதாவது ட்ரக்கிங்லாம் வந்து விருப்பப்படாதவங்க, ஆனால் பட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து எனக்கு நான் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டெஃபினட்டாக இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் இந்த டூர் பிளான் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து வைக்கலாம். ஏன்னா ஒரு 500 மீட்டர் கூட கிடையாது, 300 மீட்டர்ஸ் தான் கார் பார்க்கிங்கில் இருக்குது. கொஞ்சம் தூரம் போன உடனே நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிட முடியும். பட் எந்த ஃபால்ஸும் இவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து வராது. அதனால நீங்கள் டெஃபினட்டாக இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் வந்து லிஸ்ட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இங்கே ஒரு டெம்பிளுமே வந்து இருக்குது. பட் இங்கே எல்லா மந்த்துமே டீசெண்டாக வந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து தண்ணி வந்து வரல. பட் ஒரு 10-15 பேர் வந்து ஒரு அட் டைமில் வந்து நம்ம குடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அதையும் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த கம்பிலாம் போட்டு சேஃப்டிலாம் வந்து ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. இதை விட பெருசு வந்து தலக்கோட்டை ஃபால்ஸு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து எந்த ஒரு சேஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் இந்த இடத்துல வந்து நல்லா சேஃப்டியாக வந்து பண்ணியிருக்காங்க, நல்லா கம்பிலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து லேடிஸ் தனியாக வந்து குளிக்க முடியாது, ஜென்ட்ஸ் தனியாலாம் குளிக்க முடியாது. எல்லாரும் ஒரே இடத்துல தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு வியூவில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஆக்சுவலாக போகுது. அது வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வழியாக மேலே போகலாம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. மேலே ஏதோ ஒரு பாண்டெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது கம்ப்ளீட்டாகவே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே குரங்குலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். பட் அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் வந்து போகும். ஏன்னா நாங்கள் இங்கே குளிச்சுட்டு இருக்கும் போதே வந்து ஒரு குரங்கு வந்து ஒருத்தரோட பேண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. நான் ஆக்சுவலாக பார்த்தேன். கிளாத் எல்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வச்சுருங்க. பட் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியோடு வந்து ஒரு 1 டே வந்து நம்ம காலம்புற போயிட்டு நீங்கள் வந்து ஈவினிங் வரீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இருப்பேன். என் பேக்கில் இருக்கு. இங்கேருந்து ஊத்துக்கோட்டை போயிடலாம். ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.